ஏலக்காய் பாரம்பரிய மருத்துவத்தில் அழியாத சிறப்பு பாரம்பரிய சித்த மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தில் இயற்கை மூலிகைகளுக்கு உயர்ந்த இடம் உண்டு. அப்படிப்பட்ட மிக முக்கியமான மூலிகைகளில் ஒன்றுதான் ஏலக்காய். இதற்கு ஏலத்தரி, ஏலக்காப்பு, ஏலா என்ற பல பெயர்கள் உள்ளன. சுவையில் இனிப்பு, வாசனையில் மயக்கும் தன்மை கொண்ட ஏலக்காய் சமைப்பில் மட்டுமில்லாமல் பல்வேறு மருத்துவ நன்மைகளும் கொண்டுள்ளது. பழங்கால இந்தியர்களின் வீடுகளில் ஏலக்காயை தினசரி சாப்பாட்டு கலவையிலும் பரிகார உணவுகளிலும் பானங்களில் கூட பயன்படுத்தியதை நாம் பாரம்பரியமாக பார்த்திருக்கிறோம். ஏலக்காயின் வரலாற்றுச் சிறப்பு. ஏலக்காய் இந்தியாவின் பழமையான மூலிகைத் தாவரங்களில் ஒன்றாகும். தென்னிந்தியாவின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெரும்பாலும் காணப்படுகிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னர் இந்தியர்கள் ஏலக்காயை பயிரிட்டு அதன் நறுமணத்தையும் மருத்துவ குணங்களையும் பயன்படுத்தியுள்ளனர். இங்கிலாந்து, அரேபிய நாடுகள், சீனா ஆகிய நாடுகளுக்கும் ஏற்கனவே ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்த இந்த சிறிய வாசனை கொண்டு உலகளவில் புகழ் பெற்றது. ஏலக்காயின் உட்பொருள். ஏலக்காயில் உள்ள முக்கியமான சத்துக்களில் வாடகை எண்ணெய்கள், சினியோலே, லிமோனேனே, டெர்பினேனே, கார்போஹைட்ரேட்கள், நார்ச்சத்து புரதங்கள், இரும்புச்சத்து, மெக்னீசியம், கல்சியம், பொட்டாசியம், வைட்டமின்கள் P1, P2, P3, P6, சி. இந்த இயற்கை சத்துக்கள்தான் ஏலக்காயை ஒரே நேரத்தில் வாசனைச் சேர்க்கை, மருந்து, ஆரோக்கியக் கவசம் என மாற்றுகின்றன. ஏலக்காய் பாரம்பரிய மருத்துவத்தில் அதன் பயன்பாடுகள் மற்றும் நன்மைகள். அறிமுகம். ஏலக்காய் என்பது சின்னதான ஒரு மூலிகைதான், ஆனால் இதன் மருத்துவ மனநிலைகள் மற்றும் நறுமண சக்தி பாராட்டத்தக்கது. இதை மசாலா ராஜா என்று கூட அழைப்பார்கள். இதன் உள்ளடக்கம் மற்றும் வாசனை காரணமாக உணவுகள் மட்டுமல்லாமல் பாரம்பரிய சித்த, ஆயுர்வேத மற்றும் யுனானி மருத்துவத்திலும் இது மிக முக்கிய இடம் பெற்றுள்ளது. தமிழ்நாட்டில் இது பரம்பரை வைத்தியர்கள் மூலம் பல நோய்களுக்கு மருத்துவமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஏலக்காயின் உடல் நல நன்மைகள். ஏலக்காயில் உள்ள சினியோல, ஏ-டெர்பினில் அசிட்டேட் போன்ற எண்ணெய்கள் ஆன்டிஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃப்ளமடரி, ஆன்டிபாக்டீரியல் பண்புகள் கொண்டவை. இது உடலை சுத்தப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துகிறது. இதை தினசரி 1 கிராம் தான் எடுத்தாலும் போதுமான நன்மைகள் கிடைக்கும். செரிமானத்திற்கு ஏலக்காய் ஒரு இயற்கை உதவி. செரிமான கோளாறுகள், உள்வாந்தி, வாயு பிடிப்பு, அடிக்கடி குப்பை அழுகல் போன்றவற்றுக்கு ஏலக்காய் சிறந்த தீர்வு. சாப்பாட்டுக்குப் பிறகு ஒரு ஏலக்காயை மென்று சாப்பிடுவது வாயின் வாசனையை மாற்றுவதுடன் செரிமானத்தையும் எளிதாக்கும். மூச்சுத் திணறல் மற்றும் அஸ்துமாவுக்கு உதவி. ஏலக்காய் சிறுநீரகங்களை தூண்டுகிறது. இது பிரான்கோல் டிலேட்டர் ஆக செயல்பட்டு நுரையீரல்களில் ஏற்படும் சளி மற்றும் தடுக்குகளை அகற்றி சுவாசத்தை மேம்படுத்துகிறது. இதனால் அஸ்துமா, பிராங்கைட்டிஸ், சைனசைட்டிஸ் போன்ற நோய்களில் ஏலக்காய் ஒரு இயற்கை மருந்தாக செயல்படுகிறது. ஏலக்காய் நோய் எதிர்ப்பு சக்தி. ஏலக்காயின் தினசரி உபயோகம் நம் உடலில் உள்ள நச்சுகளை அகற்றி இரத்தம் சுத்தமாக இருக்கும் வகையில் செயல்படுகிறது. இதன் வாயிலாக நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது. குழந்தைகள், வயதானவர்கள், நோயாளிகள் யாராக இருந்தாலும் ஏலக்காயை உணவோடு சேர்த்து பயன்படுத்துவது பாதுகாப்பானது. உடல் எடையை கட்டுப்படுத்தும் இயற்கை சக்தி. ஏலக்காயில் உள்ள நார்ச்சத்து, ஊட்டச்சத்துக்கள், செரிமானத்தை கட்டுப்படுத்தும் சக்தி ஆகியவை உடலின் மெட்டபாலிசம் மேம்படுத்தும். இதனால் தேகத்தில் கொழுப்பு தேங்காமல் எடை கட்டுப்படும். இரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு. ஏலக்காயின் உட்பொருளான பொட்டாசியம், மெக்னீசியம் போன்றவை வெறிநோய், பெரிய பிசுபிசுப்புகள் போன்றவற்றை கட்டுப்படுத்த உதவுகின்றன. இதை நீரிழிவு நோயாளிகளும் உயர் இரத்த அழுத்தம் கொண்டவர்களும் சிறிதளவில் எடுத்துக்கொள்ளலாம். அழகு மருத்துவத்தில் ஏலக்காய் எண்ணெய் முகத்தில் உள்ள மாசுகளை நீக்க, பருக்கள், கரும்புள்ளிகள் ஆகியவற்றை குறைக்கும். இது ஃபேஷியல் ஆயில்களிலும் ஹெர்பல் கிரீம்களிலும் பயன்படுத்தப்படுகிறது. ஏலக்காய் தூளை தேங்காய் எண்ணெயுடன் கலந்து தலைமுடியில் தடவினால் முடி உதிர்வை தடுக்கலாம். பாரம்பரிய சித்த மருத்துவத்தில் ஏலக்காயின் இடம். சித்த மருத்துவம் உணவே மருந்து என்ற கோட்பாட்டை பின்பற்றுகிறது. அதில் ஏலக்காய் முக்கிய மூலிகையாக இடம்பெற்றுள்ளது. பல வைத்தியர்கள் இதை மூலக்கூற்று நீக்கம், வயிற்றுப் புண்கள், மன அழுத்தக் குறைப்பு என பயன்படுத்தியுள்ளனர். ஏலக்காயை எப்போது, எப்படி எடுத்துக்கொள்வது? காலை நேரத்தில் வெறும் வயிற்றில் ஏலக்காய் நீர், சுடுநீர் ஊற்றிய ஏலக்காய் குடிக்கலாம். உணவுக்குப் பிறகு மென்று சாப்பிடலாம். தேநீரில் சேர்த்து அருந்தலாம். ஏலக்காய் தூளை தேங்காய் எண்ணெயில் கலந்து தலைக்கு தேய்க்கலாம். ஏலக்காயின் பக்க விளைவுகள் உள்ளதா? அதிக அளவில் எடுத்துக்கொள்ளும் போது சிலருக்கு அலர்ஜி, வாயில் எரிச்சல், வயிற்றுப்போக்கு ஏற்படலாம். தினசரி 1 முதல் 2 கிராம் அளவிலேயே எடுத்துக்கொள்வது சாலச் சிறந்தது. குழந்தைகளுக்கும் ஏலக்காய் நல்லதா? ஆம். குழந்தைகள் வயிற்று வலி, வாயுத் தொல்லை,
தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளுக்கு சற்று சுண்டி அளவு ஏலக்காய் தூள் நல்லது. ஆனால் மருத்துவரின் ஆலோசனை முக்கியம். ஏலக்காய் மற்றும் ஆன்மீகம் ஏலக்காய் வாசனை மனதை அமைதியாக்கும் தன்மை கொண்டது. இதை சில ஹிந்து பூஜைகளில் ஆரோமா பொருளாக பயன்படுத்துகிறார்கள். வேதங்களில் கூட இது ஒரு பரிமள மூலிகையாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வேத நூல்களில் ஏலக்காயின் வர்ணனை ஆயுர்வேத நூல்கள் சரக சம்ஹிதா, சுஷ்ருதா சம்ஹிதா ஆகியவற்றில் ஏலக்காயைப் பற்றி தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது திரிகடுகம் என்னும் மூலிகை கலவையிலும் இடம்பெற்றுள்ளது. நவீன மருத்துவ ஆராய்ச்சிகள் என்ன சொல்கின்றன? பல ஆய்வுகள் ஏலக்காய் வயிற்றுப்புண், கல்லீரல் பாதிப்பு, லிவர் புற்றுநோய் செல்கள் வளர்ச்சியை தடுக்கிறது எனத் தெரிவிக்கின்றன. சில ஆய்வுகள் இதயம் தொடர்பான குறைபாடுகளுக்கும் ஏலக்காய் ஆதரவளிக்கிறது என உறுதி செய்கின்றன. வீட்டில் ஏலக்காய் வைத்தியம் சில நடைமுறைகள் ஏலக்காய் பிளஸ் இஞ்சி பிளஸ் வதங்கிய தேன், சளி, இருமலுக்கு ஏலக்காய் நீர், வாயுத் தொல்லைக்கு ஏலக்காய் எண்ணெய், தலையில் தடவ தூக்கத்திற்கு உதவும் ஏலக்காயுடன் சேர்த்து பயன்படுத்தக்கூடிய மூலிகைகள் இஞ்சி, செரிமானத்திற்கு தேன், சளி மற்றும் இருமல் குறைக்க சுக்கு, வயிற்றுப் பிரச்சினைக்கு அலவந்தி, வயிற்று அழுக்கை அகற்ற சமையலில் ஏலக்காயின் பங்கு, சுவை கூட்டி வாசனை அளிக்க, உணவுக்கு மேம்பாடு தரும் வகையில் பருப்பு சாதம், பாஸ்மதி சாதம், பால் பாயசம், தேநீர், பலகாரங்கள் என அனைத்து உணவுகளிலும் ஏலக்காய் முக்கிய இடம் வகிக்கிறது. ஏலக்காயை எளிமையாக வீட்டில் பயன்படுத்தும் வழிகள்: தினமும் ஒரு ஏலக்காயை மென்று சாப்பிடுங்கள். ஏலக்காய் பவுடரை பசுமாட் சாதத்தில் சேர்க்கலாம். தேநீரில் சேர்த்துக் கொதிக்க வையுங்கள். ஏலக்காய் ஒரு சின்ன வித்தையாக இருந்தாலும் அதன் சக்தி அளவுக்கேட்டது அல்ல. நம் முன்னோர்கள் அப்படியே இதனை ஒரு மருந்தாகவே பயன்படுத்தியுள்ளனர். இன்று நாம் அதை மறந்துவிட்டாலும் அதைப் பற்றி மீண்டும் தெரிந்து உணவிலும் வாழ்க்கையிலும் இடம் அளிக்க வேண்டியது அவசியம். அடுத்த வீடியோவுக்கு உங்கள் எதிர்பார்ப்புகள் என்ன? கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. வீடியோ உங்களுக்கு பயனாக இருந்திருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரியான ஆரோக்கியமான தகவல்களுக்கு மிஸ்ஸாகாம இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெல்கம் பவுடர் யூடியூப் சேனலுக்கு உங்கள் ஆதரவே எங்களுடைய உற்சாகம். நன்றி நண்பர்களே. சந்திப்போம் அடுத்த பயனுள்ள வீடியோவில்.